அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். நமது சேனலில் தினமும் ராசி பலன்கள், பஞ்சாங்க குறிப்புகள், தினசரி விரதாதி விசேஷங்கள், அன்றைய நாளினுடைய சிறப்புகள், அன்றைய தினத்திற்கு உண்டான சுபமுகூர்த்த காலங்கள், சுபஹோரைகள் மற்றும் பூஜையில் சொல்ல வேண்டிய சங்கல்பம், பஞ்சாங்க சங்கல்பம் அனைத்தையும் நமது பதிவில் காண்பதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்று ஆவணி மாதம் 7ஆம் நாள், ஆகஸ்ட் 23ஆம் தேதி, சனிக்கிழமை. இன்றைய தினம் பித்ரு யஜ்யம் செய்வதற்கு ஏற்ற நாள். மேலும் இன்றைய தினம் தன்ய நாளாக இருப்பதனால் சுபகாரியங்களை தவிர்த்து தெய்வ காரியங்களில் ஈடுபடுவதற்கு சிறப்பான ஒரு நாளாகும். மேலும் தான தர்மங்கள் செய்வதற்கு உகந்த நாள். இன்றைய தினம் தர்பை சங்கரணம், அதாவது திருமணம், திதி, தர்ப்பணம் போன்ற அனைத்து வைதீக விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய தர்பை புல்லை பறிப்பதற்கு ஏற்ற நாள். எல்லா நாட்களிலும் தர்பையை பறிக்கக்கூடாது. தர்பையை பறிப்பதற்கு ஏற்ற நாள் இன்றைய தினம். இன்று இஷ்டி என்றால் இஷ்டமான தெய்வங்களுக்கு தீப வழிபாடு செய்வது என்று பொருள். எனவே இன்றைய தினம் இஷ்ட தெய்வம் மற்றும் குலதெய்வங்களுக்கு தீப வழிபாடு செய்வதால் நினைத்த காரியங்கள் கைகூடும், நன்மைகள் உண்டாகும். இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, கடகத்தில் புதன் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன் கேது சந்திரன், கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய முயற்சிகளில் நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. அரசு வழி விஷயங்கள் மற்றும் தேர்வு முயற்சிகளில் அதிக அளவில் வெற்றியை தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. சொத்து பிரச்சனைகள், நீண்ட நாட்களாக உள்ள சொத்து பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. சந்திர பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சாரம், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் கேதுவினுடைய சாரத்தில் இன்றைய தினம் சஞ்சாரம். மேலும் கேதுவும் சூரியனுமே அந்த 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தான் இன்றைய தினம் சஞ்சாரம். எனவே உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதில் நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகும். வீடு மனை வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாகக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாள் உங்களுடைய 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சூரியன், சந்திரன் மற்றும் கேது பகவான் இணைந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த நாள். மேலும் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், மேலும் அந்த செவ்வாய் பகவான் சனியினுடைய பார்வையும் பெற்று இருக்கக்கூடிய இந்த நாளில் சொத்து, வீடு மனை வாங்குவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. நினைத்த காரியங்களில் நல்ல வெற்றி உண்டாகக்கூடிய நாளாகும். தொழில் வியாபாரங்களில் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. மேலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் உங்களுடைய பணி புரியக்கூடிய இடங்களிலும் இந்த நாளில் நீங்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். கல்வியில் நல்ல வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் தனஸ்தானத்தில் சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சாரம். இந்த நாளில் உங்களுடைய பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்கும். மேலும் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சூரியன், சந்திரன் மற்றும் கேது உங்களுடைய முயற்சிகளில் அதிக வெற்றி மற்றும் சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாகவும், முதலீடு செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. தொழில் மற்றும் பணிபுரியக்கூடிய இடங்களில் அதிக கவனம் மற்றும் நிதானம் என்பது தேவை. கடகராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய ராசிநாதன் தனஸ்தானத்தில் கேது மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சாரம். உங்களுடைய ராசியிலேயே புதன் மற்றும் சுக்கிரனும் இருக்கக்கூடிய இந்த நாளில் உங்களுடைய பேச்சில் அதிக கவனம் என்பது தேவை. இந்த நாளில் நீங்கள் மிகவும் தைரியத்துடன் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. நல்ல தனவரவு, தொழில் மற்றும் வேலை சம்பந்தமான பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். புதிய வேலை வாய்ப்பு, நல்ல பண வரவு வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. கல்வியில் அதிக கவனம் மற்றும் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய ராசியிலேயே உங்கள் ராசிநாதன் மற்றும் சந்திரன் 12ஆம் அதிபதி சந்திரனும் உங்கள் ராசியிலே சஞ்சாரம். கேது பகவானும் உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய இந்த நாளில் அரசு வழி விஷயங்கள், அரசாங்க பணியில் இருப்பவர்கள் அரசாங்க விஷயங்களில் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் என்பது தேவை.
சிலருக்கு வேலையில் மாற்றம், பதவி மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. பணியிடங்களில் சிம்மராசிக்காரர்கள் நிச்சயமாக உங்களுடைய கோபத்தை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர சனியினுடைய பார்வையும் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுடைய பணியிடங்களில் எக்காரணத்தை கொண்டும் கோபதாபமான பேச்சுகளை நீங்கள் பேசக்கூடாது. அது மட்டுமல்லாமல் வாக்குவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். குறிப்பாக பணியிடங்களில் உயர் அதிகாரிகளிடம் வாக்குவாதங்களை தவிர்த்து உயர் அதிகாரிகளிடம் சுமூகமான போக்குடன் செல்வது உங்களுக்கு சிறப்பையும் நன்மையும் தருவதாக அமையும். சேமிப்பு விஷயங்களில் சரியான திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் தரக்கூடியதாக அமையும். சிம்மராசிக்காரர்கள் இந்த நாளில் கல்வியில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சாரம், மேலும் 12ஆம் இடத்துல சந்திரன், சூரியன் மற்றும் கேதுவும் இணைந்து இருக்கக்கூடிய இந்த நாளில் பணியிட மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. அது மட்டுமல்லாமல் பயணங்களில் அதிக கவனம் என்பது தேவை. கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் புதிய சொத்து வாங்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய லாபஸ்தானத்தில் சூரியன், சந்திரன் மற்றும் கேது நல்ல வேலை வாய்ப்பு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகும். முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளில் உங்களுடைய பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு சில தாமதங்கள் ஏற்படக்கூடும். மேலும் வீண் செலவுகளை குறைப்பதும் தேவையற்ற முதலீடுகளை இந்த நாளில் நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். 5ஆம் இடத்தில் ராகு குருவினுடைய பார்வையும் பெற்றிருக்கக்கூடிய இந்த நாளில் உங்களுடைய முதலீடு சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் நல்ல ஆலோசனைக்கு பிறகு அந்த முதலீடில் நீங்கள் உங்களுடைய முதலீட்டை செய்வது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய தர்மாதிபதி சந்திரன் மற்றும் கர்மாதிபதி சூரியன் இணைந்து இருக்கக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் வேண்டும். அது மட்டுமல்லாமல் அரசு வழி விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. மற்றபடி தொழில் வியாபாரங்களில் நல்ல லாபமும் நல்ல தனவரவு இருக்கக்கூடிய நாளாகவும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் நன்மைகள் அதிக அளவில் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளில் பாக்கியஸ்தானத்தில் சூரியன், சந்திரன் மற்றும் கேதுவினுடைய சஞ்சாரம். அரசு வழி விஷயங்களில் சற்று நிதானம் என்பது தேவை. கல்வியில் அதிக கவனம் என்பது தேவை. உங்களுடைய ராசிநாதன் 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய இந்த நாளில் உங்களுடைய முதலீடு மற்றும் சேமிப்பு விஷயங்களில் அதிக கவனத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக இருப்பதனால் உங்கள் குடும்பத்தாரிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் பணியிடங்களிலும் உங்களுடைய தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் பணிபுரியக்கூடிய அந்த வேலையாட்களிடம் நீங்கள் நிதான போக்கை கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். இந்த நாளில் மகர ராசிக்காரர்களுக்கு பெருமாள் வழிபாடு மிக சிறப்பான நன்மைகளை தரக்கூடியதாக அமையும். இந்த நாளில் புதிய முதலீடு, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, கல்வியில் அதிக கவனத்துடன் இருப்பது, புதிய பயணங்களை தவிர்ப்பது உங்களுக்கு மேலும் நன்மையை தரக்கூடியதாக அமையும். கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே ராகு குருவினுடைய பார்வையை பெற்றிருக்கக்கூடிய இந்த நாள், மேலும் 7ஆம் இடத்தில் கேது பகவான், சூரியன், சந்திரன் இணைந்து சஞ்சாரம். இந்த நாளில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடம், குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் வீண் பிரச்சனைகளையும் விவாதங்களையும் தவிர்த்து விட்டு கொடுத்து செல்லக்கூடிய அந்த போக்கை நீங்கள் கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். கல்வியில் அதிக கவனம் தேவை. மேலும் ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம், எச்சரிக்கை என்பது தேவை.
மீனராசிக்காரர்களுக்கு இந்த நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் இணைந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த நாளில் உங்களுக்கு நல்ல சுபகாரியம் தொடர்பான அந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறக்கூடிய நாளாகும், சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய நாளாகும், நல்ல திருமண வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. தொழில் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் வீண் விவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சம்பந்தமான நல்ல செய்திகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. 6ஆம் இடத்தில் இந்த நாள் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், சூரியனும் 6ஆம் இடத்தில் கேதுவும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த நாளில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் என்பது தேவை. பணியிடங்களில் கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். பஞ்சாங்கம் விஸ்வாவசு ஆண்டு தக்ஷிணாயன புண்ணிய காலம் வருஷ ருது ஆவணி மாதம் 7ஆம் நாள் ஆகஸ்ட் 23ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய பக்ஷம் கிருஷ்ணபக்ஷம், திதி அமாவாசை, நட்சத்திரம் மகம், யோகம் பரிக யோகம், கரணம் நாகவ கரணம், நேத்திரம் பூஜ்யம், ஜீவன் பூஜ்யம். இன்றைய தினம் சூரிய உதயம் காலை 6 மணி 1 நிமிடம், சூரிய அஸ்தமனம் மாலை 6 மணி 22 நிமிடம். இன்றைய தினம் ராகுகாலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, கூலிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் இன்றைய நாள் உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். மகர ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம நாளாக அமைகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. இன்றைய ஸ்ராத்த திதி சுக்லபக்ஷ பிரதமை. இன்றைய சுபமுகூர்த்த காலம் பிரம்ம முகூர்த்த நேரம் காலை 4 மணி 25 நிமிடம் முதல் காலை 5 மணி 13 நிமிடம் வரை. இன்றைய அபிஜித் முகூர்த்த நேரம் காலை 11 மணி 46 நிமிடம் முதல் நண்பகல் 12 மணி 36 நிமிடம் வரை. இன்றைய அமிர்த காலம் இரவு 10 மணி 26 நிமிடம் முதல் நள்ளிரவு 12 மணி 5 நிமிடம் வரை. இன்றைய சுபஹோரை காலை 7 மணி முதல் 8 மணி வரை, காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை. சங்கல்பம் மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சுபே சோபனே முகூர்த்தே ஆத்ய பிரம்மணக த்விதீயே பரார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதிதமே கலியுगे பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதகண்டே மேரோः दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि षष्टिसंवत्सराणां मध्ये. पञ्चाङ्गं विश्वावसु नाम संवत्सरे दक्षिणायने वर्ष ऋतु सिंहमासे कृष्णपक्षे अमावास्यां शुभतिथौ वासरः स्थिरवासरयुक्तायां महानक्षत्रयुक्तायां परिययोगयुक्तायां नागवकरणयुक्तायां एवं गुण விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் அமாவாஸ்யாம் சுபதிதோ. அன்பு நேயர்களே, தினமும் ராசி பலன், பஞ்சாங்க குறிப்புகள், சுபமுகூர்த்த நேரம், சுபமுகூர்த்த காலங்கள், பூஜையில் சொல்ல வேண்டிய சங்கல்பம், கிரக நிலவரம் அனைத்தையும் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களும் இந்த பதிவை கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.